சேலம் திரு ஆனந்தி மேம் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஆனந்தி, சேலம். எனக்கு உடலும் உயிரும் தந்த தாய் தந்தையருக்கு தலைவணங்குகிறேன். ஜோதிட ஞானம் வழங்கிய அனைத்து ஜோதிட குருமார்களின் பொற்பாதங்களை நமஸ்கரிக்கிறேன். ஸ்ரீ செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 12வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களையும் ஜோதிட ஆசான்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த கருத்தரங்கில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அன்பு தம்பி ஸ்ரீ பிரகாஷ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் உங்களுடன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சனியுடன் இணைந்த கிரகங்கள் தரும் பலன்கள். அதாவது ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கிரக சேர்க்கை தான் அதிகமான பலனை வழங்குகிறது. தனித்த ஒரு கிரகம் வழங்கக்கூடிய பலன்களை விட ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தோடு சேரும்போது வழங்கக்கூடிய பலன்கள் ஜாதகருக்கு சுபத்தையோ அசுபத்தையோ அதிகப்படுத்துது. அந்த வகையில் இன்னைக்கு நமக்கு சனியோட சேர்ந்த கிரகங்கள் ஒரு ஜாதகருக்கு என்ன விதமான விளைவை ஏற்படுத்துகிறது அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ எடுத்தோடனே நம்ம சூரியனை எடுத்துக்கலாம். ஏன்னா தலைமை கிரகம் சூரியன் தானே. இப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சனியும் சேர்ந்தால் அப்பா பையனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? சரி, அதாவது சூரியன் காலபுருஷ 5ஆம் அதிபதி, சனி பகவான் காலபுருஷ 10, 11ஆம் அதிபதி. என்ன 5ஆம் இடமும் 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் சேரும்போது நல்லதா கெட்டதா? ஒரு ஜாதகத்தில் 5, 10, 11ஆம் பாவங்கள் சேருவது நல்லதா கெட்டதா? நல்லது தானே. ஏன் கெட்டதுன்னு சொல்கிறாங்க? நான் நல்லதுன்னு சொல்கிறேன். சூரியனும் சனியும் சேர்றது நல்லதுன்னு நான் சொல்கிறேன். அதாவது சூரியன் வீட்டிலேருந்து சனி வீட்டை எண்ணுங்க, மகரத்தை எண்ணுங்க, 6வது இடமா வருதா? அது மாதிரி மகரத்திலிருந்து சூரியன் வீட்டை எண்ணுங்க, 8வது வீடாக வருதா? காலபுருஷத்துக்கு பகையாக வருதா? மேடம், நான் சொல்லிட்டேன், ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்கேன், நீங்கள் நோட் பண்ணல. அதாவது சிம்மத்திலிருந்து மகரத்தை எண்ணுங்க, 6வது இடமா வருது. அதே மாதிரி மகரத்திலிருந்து சிம்மத்தை எடுங்க, 8வது இடமா வருது. இது காலப்பகை. அதனால தான் சூரியன் சனி பகை அப்படின்னு பலன் சொல்கிறாங்களே தவிர தந்தை கிரகம் மகன் கிரகம் அப்படின்றதுனால இது காலப்பகை, இது பகை கிரகங்களோட பலன்கள் கிடையாது. ஆமாம், 11 நான் நல்லதுன்னு தானே சொல்கிறேன். எல்லாரும் பொதுவாக சூரியன் சனி சேர்க்கை நல்லது இல்லைன்னு தானே சொல்கிறாங்க. இது நல்லது தான். சரி, என்ன நல்லதை தரும்? இருங்க, நல்லதையும் நான் சொல்கிறேன், கெட்டதையும் நான் சொல்கிறேன். சரியா? சரி, இப்போ சூரியனும் சனியும் சேர்ந்தா நல்லது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5, 10ஆம் இடம் சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியல், அரசாங்கம், அரசு சார்ந்த துறையில் ஒரு தனித்துவத்தை அவங்களுக்கு கொடுத்துரும். இப்போ நிறைய பொலிட்டீஷியன்ஸ்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். அவங்க ஜாதகத்தில் எல்லாத்துக்குமே சூரியன் சனி சம்பந்தம் கண்டிப்பாக இருக்கும். சூரியனும் சனியும் ஒரே கட்டத்தில் இருக்கும், இல்லை சனி பார்வையில் சூரியன் இருக்கும், இல்லை சூரியனுக்கு திரிகோணத்தில் சனி பகவான் இருக்கிறது. இப்படி கண்டிப்பாக காம்பினேஷன் இருக்கும். அது மாதிரி குலத்தொழிலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக சூரியன் சனி காம்பினேஷன் இருக்கும். அதே மாதிரி இந்த சூரியன் சனி காம்பினேஷனில் இன்னொரு ஒரு பெரிய பிரமாதமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் ஞானம். பல தொழில் ஞானத்தை இந்த சூரியன் சனி காம்பினேஷன் இருக்கிறவங்க தன்னுள்ள வச்சுருப்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு தொழிலை, சனின்னா தொழில், சூரியன்னா காலபுருஷ 5ஆம் அதிபதி, அவரே அந்த ஆழ்மன எண்ணங்களுக்கு கார கிரகமாக. அப்போ ஒரு தொழில் நடக்குமா நடக்காதா, இந்த தொழிலை இவங்க ஆரம்பித்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒருத்தவங்களோட தொழில் தானத்தை கணிக்கிறதுல இந்த சூரியன் சனி காம்பினேஷன் இருக்கிறவங்கள மாதிரியான பெட்டரானவங்கள ஒருத்தவங்களை நம்ம பார்க்கவே முடியாது. நாளைக்கு வரக்கூடிய நிகழ்வை இன்றைக்கே அவங்க நிச்சயம் பண்ணிடுவாங்க. நாளைக்கு விலை ஏறுமா விலை இறங்குமா அப்படின்னு அப்படியே எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அரசியலில் இந்த பிரச்சனை வருமா வராதா, இந்த பிரச்சனை வந்தால் எப்படி சமாளிக்கலாம், இந்த பிரச்சனை வந்தால் எப்படி அதை நம்ம மீண்டு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை கணிக்கிறதுல வல்லவராக இருப்பாங்க. அதுமாதிரி சூரியன் சனி காம்பினேஷன் வரும்போது, அதாவது அடுத்த தலைமையை உருவாக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். ஏன்னா ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு முன்னே அதுக்கு பொறுப்பு சூரியன் தான்.
குழந்தை உருவாகின பிறகு கருவாகின பிறகு தான் அதுக்கு காரக கிரகம் வந்து குரு. சூரியன் சனி காம்பினேஷன் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு பெரும்பான்மையாக வந்து அந்த ஆண்களுக்கு வந்து உயிரணு உற்பத்தி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய சக்திகள் வந்து குறைவாக வந்து இருக்கும். அதுமாதிரி சூரியன் அப்படின்னா வந்து ஒருத்தவங்களோட கண், அதில் வந்து சனி வந்து சேரும்போது அவங்களுக்கு வந்து கண் சார்ந்த பாதிப்பு, தலை சார்ந்த பாதிப்பு, மனம் சார்ந்த பாதிப்பு, ஆன்ம பலம் வந்து குறையிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும். எனிவே எப்படி பார்த்தாலும் சூரியன் சனி காம்பினேஷன் வந்து பெட்டராக தான் வந்து இருக்குது. அதாவது ஒரு கிரக சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் உயிர்காரகத்துவ ரீதியாக அது வந்து பலன் தருதா, பொருள்காரகத்துவ ரீதியாக பலன் தருதா அப்படின்னு வந்து பார்க்கும்போது அது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது அதுக்கு வந்து தெளிவான தீர்க்கமாக இப்போ அந்த சூரியன் சனி காம்பினேஷன் பலன் கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக வந்து சொல்ல முடியும். அதே மாதிரி இப்போ சந்திரன் சனி காம்பினேஷன் வச்சுக்காங்க. இப்போ சந்திரன் அப்படிங்கிறது வந்து நம்மளோட மனசு, காலபுருஷ 4ஆம் அதிபதி. அதுமாதிரி சனி அப்படிங்கிறது வந்து தொழில், சனி அப்படிங்கிறது வந்து கர்மா. இப்போ நம்ம சூரியன் சனி காம்பினேஷனுக்கு சொன்ன மாதிரியே இதுக்குமே வந்து 6-8 காம்பினேஷன் வந்து வரும். காலப்பகை வந்து வர்றதுனால தான் அந்த சந்திரனும் சனி வந்து பகை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்கிறோம். அதுமாதிரி சந்திரன் அப்படிங்கிறது வந்து 4 கிரகம், வேகமாக அதோட பயணங்கள் வந்து வேகமாக வந்து இருக்கும். சனி அப்படிங்கிறது வந்து வருட கிரகம், அதோட பயணம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக வந்து இருக்கும். ஒரு ஸ்பீடான கிரகமும் ஒரு ஸ்லோவான கிரகமும் வந்து சேரும்போது வந்து அந்த ஸ்பீடான கிரகத்துக்கு வந்து ஸ்லோவான கிரகத்துக்கூட சேர்ந்து செயல்பட முடியாது, ஸ்லோவான கிரகத்துக்கு ஸ்பீடான கிரகத்தோட ஈடுக்கு வந்து இணை கொடுக்க முடியாது. இந்த மாதிரியான ஒரு வேரியேஷன் வந்து இருக்கும். ஆனால் இதை வந்து புணர்வு தோஷம்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் இதை வந்து புணர்வு தோஷம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கடக லக்னத்தை வந்து எடுத்துக்கங்க, அவங்களுக்கு வந்து 7 குடையவனே வந்து 8 குடையவனாக வந்து வர்றாங்க. இதே இது ஒரு கும்பலக்கணத்தை எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு வந்து சந்திரன் வந்து 6 குடையவனாக வந்து வருவாங்க. மகர லக்னத்தை எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு வந்து 7 குடையவனாக வந்து வருவாங்க. இப்போ திருமண வாழ்க்கையில் வந்து இந்த 2 கிரகத்தை வந்து காம்பினேஷன் இருக்கிறவங்கள வந்து ஒரு மகர லக்னத்தையோ ஒரு கடக லக்னத்தையோ இணைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், சந்திரனோட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கிறவங்க வந்து வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையுமே வந்து ஸ்பீடாக வந்து செய்வாங்க. சனியோட ஆதிக்கம் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து ஸ்லோவாக வந்து செய்வாங்க. எதையுமே வந்து அவங்களால வந்து உள்வாங்க முடியாது அப்படின்றத விட நிதானித்து வந்து செயல்படுவாங்க. அப்போ ஸ்பீடாக செயல்படுறவங்களுக்கு அந்த நிதானித்து செயல்படுறவங்க கூட வந்து இணைந்து பயணிக்க வந்து முடியாது. இப்படி ஒரு விஷயம் இருந்தால் கூட நிறையா பேருக்கு பாருங்கள், இந்த சனி சந்திரன் காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்குலாம் திருமணம் நிச்சயித்து கழுத்தில் தாலி ஏறுற வரைக்குமே வந்து அவங்களோட திருமணத்துக்கு நம்ம வந்து எந்த ஒரு உத்தரவாதமும் வந்து கொடுக்க முடியாது. திருமண ஃபெயிலியர் வந்து அவங்களுக்கு வந்து திருமணத்துக்கு முன்னே ஃபெயிலியரில் வந்து ஒரு 90% வந்து அவங்களுக்கு வந்து உண்டு. அதே மாதிரி இந்த சனி சந்திரன் அப்படிங்கிறது வந்து தகவல் தொடர் துறையை வந்து குறிக்கிற கிரகம். இந்த கல்யாணம் நிச்சயம் ஆன பிறகு இந்த ஃபோன் பேசுவாங்க பார்த்தீங்களா, ஃபோன் பேசியாக கல்யாணம் நின்றுச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இந்த சனி சந்திரன் காம்பினேஷன் வந்து அதிகமாக இருக்கும். இதில் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி சந்திரன் காம்பினேஷன் இருக்கிறவங்க தகவல் தொடர்பு துறையில் குறிப்பாக வந்து யூடியூப் இல்லாமல் டிவிகளில் வந்து அதிகமாக வந்து பிரபலம் அடைகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து சனி சந்திரன் காம்பினேஷன் வந்து அதிகமாக வந்து இருக்கும். இதே மாதிரி இந்த அதாவது குளிர்பதனம் சம்மந்தப்பட்ட உணவுகள், உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கால்நடை வளர்க்குறது, பண்ணை தொழில், இதிலெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து சனி சந்திரன் காம்பினேஷன் இருக்கிறவங்க வந்து இருப்பாங்க. இன்கேஸ் ஒரு ஜாதகத்தில் சனி சந்திரன் வந்து 6-8 வந்து இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்களால சுய தொழில் பண்ண முடியுமா? சனிங்கிறது வந்து தொழில், சந்திரன் அப்படிங்கிறது வந்து மனசு. அப்போ ஒருத்தவங்க வந்து மனசு ஒன்றி தொழிலில் ஈடுபட்டால் மட்டும்தான் அந்த தொழிலில் வந்து வெற்றி. யாருக்கெல்லாம் வந்து சனி சந்திரன் 6-8 இருக்கோ அவங்கெல்லாம் வந்து முதலீடு போடுற செயல்களில் வந்து பெருசாக வந்து சாதிக்க வந்து முடியாது. அவங்க வந்து பெரிய லெவலில் வந்து தன்னை வந்து இழந்து தான் வந்து போகிறாங்க. இதே இது அவங்க வந்து இந்த அச்சீவ்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டாஸ்க் வச்சு செய்வாங்க இல்லையா, ஒரு மாதத்தில் நீங்கள் வந்து இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து டாஸ்க் வச்சு செய்கிறது. அதாவது மூளையை மூலதனமாக கொண்ட தொழில், முதலீடு இல்லாத தொழில்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதிலலாம் அவங்க தான் வந்து டாப்பராக வந்து இருக்கிறாங்க. அதுமாதிரி சனி சந்திரன் சம்பந்தம் இருக்கிறவங்களுக்கு பெரும்பான்மையாக வந்து மனசில் வந்து தடுமாற்றம் வந்து அதிகமாக வந்து இருக்கும். அவங்களால வந்து சொல்லாலும் செயலாலும் வந்து ஒன்றுபட முடியாது. தான் சொல்கிறது வந்து சரியா தவறா அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு வந்து கிரகிச்சு அதுக்கு தகுந்த மாதிரியான பலனை வந்து சொல்ல முடியாது. எடுத்தேங்கவுத்தேன்ற மாதிரி பேசுவாங்க, எடுத்தேங்கவுத்தேன்னு பேசிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து வருத்தப்படுவாங்க. இப்படி வந்து ஒரு கிரக சேர்க்கையில் வந்து நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது.
இந்த சனி சந்திரன் சம்பந்தம் இருக்கிறவங்க என்ன விதமான தொழில் செய்யலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, யூடியூபராக வந்து அவங்க வந்து இருந்தாங்கன்னா சும்மா ஒரு 4 வீடியோ போட்டால் கூட பிச்சுக்கிட்டு வந்து போகும், அதிகமாக வந்து சம்பாதிப்பாங்க. நீங்கள் யூடியூப்பில் இன்றைக்கி வந்து அதிகமாக மில்லியன் கணக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கிறது, ஒரு வீடியோ போட்ட உடனே வந்து மில்லியன் கணக்கில் வந்து போகிறது, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காம்பினேஷன் இருக்கும். ஏன் இப்போ நம்ம ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பேசுகிறோமே, இவங்களே வந்து சனி வீட்டில் சந்திரன், சந்திரன் வீட்டில் சனி இருக்கிறவங்க பாருங்கள், அவங்கெல்லாம் வந்து ஒரு தகவலை வந்து நல்லா ஆப்டாக எதிராளிக்கு வந்து புரிகிற லெவலில் நல்லா வந்து எடுத்து சொல்லுவாங்க. அவங்களோட வீடியோக்கள் வந்து வியூஸ் வந்து அதிகமாக வந்து போகும். தகவல் தொடர்பு துறைக்கு வந்து சனி சந்திரன் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான காம்பினேஷன் நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி இப்போ சனி செவ்வாய் ஏன் வந்து எல்லாருமே வந்து பகை கிரகங்களோட சேர்க்கைன்னு நம்ம வந்துச்சுக்கலாம். காலபுருஷ லக்னாதிபதி, அட்டமாதிபதி, அதுமாதிரி காலபுருஷ 10, 11ஆம் அதிபதி. ஏன் இதை வந்து பகை கிரகங்களோட சேர்க்கைன்னு நம்ம வந்து ஒன்று சொல்லலாம். ரெண்டாவதாக காலபுருஷ அட்டமாதிபதி, பாதகாதிபதி அப்படின்னு சொல்கிறத விட சனி வந்து மந்த கிரகம், செவ்வாய் வந்து ஃபாஸ்ட்டான கிரகம். அப்போ இந்த 2 கிரகமும் வந்து சேர்ந்து வந்து செயல்படும்போது வந்து ஒன்று வேகம் இருக்கும், இல்லைன்னா விவேகம் இருக்காது. ஒரு செயல் நம்ம செய்யணும்னா வேகமும் வேணும், விவேகமும் வேணும். விவேகமற்ற வேகத்தால் வந்து பிரயோஜனமே வந்து கிடையாது. இந்த சனி செவ்வாய் காம்பினேஷனில் வந்து சனி வந்து வலுத்து இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து விவேகம் இல்லாமல் இருப்பாங்க, செவ்வாய் வலுத்தவங்க வேகமாக வந்து இருப்பாங்க, விவேகத்தை வந்து இழந்துருவாங்க. இப்படி வந்து அவங்களுக்கு வந்து வேகம் விவேகம் ரெண்டுக்குமே வந்து ஒரு பொருத்தம் இல்லாத வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து இருக்கும். அது மாதிரி இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் நிறையா வந்து வலி வேதனைகள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். எதனால் வலி வேதனைகள் அதிகமாக வந்து இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணை, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நண்பர்கள் அவங்கள வந்து புரிஞ்சுக்கக்கூடியவங்களாக வந்து இருக்க மாட்டாங்க. இல்லை இவங்களால் வந்து அவங்களோட நண்பர்களையோ வாழ்க்கை துணையோ இவங்களால் வந்து புரிஞ்சுக்க வந்து முடியாது. எதனால் புரிஞ்சுக்க முடியாது? இப்போ செவ்வாய் அப்படிங்கிறது வந்து போர் கிரகம், எதையுமே வந்து ஒரு ஆக்ரோஷத்தோட ஒரு ஆணவத்தோட வெளிப்படுத்துகிற கிரகம். சனி அப்படிங்கிற கிரகம் மந்தத்தன்மை நிறைஞ்ச கிரகம். அப்போ எந்த இடத்துல எந்த விஷயத்தை போய் பேசணுன்றது வந்து தெரியாது. எந்த இடத்துல என்ன பேசக்கூடாதோ அங்கே போய் அதை பேசிட்டு வருவாங்க, எந்த இடத்துல என்ன பேசணுமோ அந்த இடத்துல பேசாமல் வந்துடுவாங்க. இப்போ ஒரு இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்கிறவங்கெல்லாம் முக்கால்வாசி அவங்களுக்குலாம் வந்து சொத்து பத்தில் வந்து நிறையா பிரச்சனை இருக்கும். குறிப்பாக வந்து அங்காளி பங்காளி வகையில் நிறையா வந்து பிரச்சனை இருக்கும். முக்கியமாக வந்து எந்த இடத்துல போய் அவங்க வந்து பேசணுமோ அந்த இடத்துல போய் வந்து பேச மாட்டாங்க. வீட்டில் வந்து 1000 பேசிடுவாங்க, நான் அப்படி செஞ்சிடுவேன் இப்படி செஞ்சிடுவேன். எங்கே போய் பேசணுமோ அங்கே போய் வந்து கோட்டை விட்டுட்டு அவங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கு தைரியம் இல்லாமல் வந்து வருவாங்க. அதே மாதிரி ரத்தம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஒன்று இரத்த சோகை இருக்கிறது, விட்டமின் வந்து குறைவாக வந்து இருக்கிறது, அது மாதிரி பெண்களாக இருந்தால் மாதவிடாய் பிரச்சனை வந்து இருக்கிறது, அது மாதிரி கருக்குழாய் அடைப்பு இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஆண்களாக இருந்தால் யூரினரி இன்ஃபெக்ஷன், கல்லடைப்பு, பைல்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதில் கட்டுமான துறையில் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க, ஏன் ஐஏஎஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இந்த காம்பினேஷன் ரொம்ப அதிகமாக வந்து நன்மையை வந்து செய்யக்கூடிய காம்பினேஷன். சிவில் சர்வீஸில் ஒருத்தவங்க வந்து ஜெயிக்கிறாங்க, ஒரு நாடாளக்கூடிய இடத்துல வந்து உட்கார்ந்துருக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் ரொம்ப அற்புதமாக வந்து வேலை செய்யுது. ஒரு பெரிய டாக்டராக இருக்கிறாங்க, சர்ஜனாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் ரொம்ப அற்புதமாக வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அதுமாதிரி இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்கிறவங்கள்ட்ட இன்னொரு ஒரு பெரிய ஃபால்ட் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அவங்களோட ஹெல்த்தை வந்து அவங்களுக்கு வந்து பார்த்துக்க தெரியாது. என்னதானு வந்த வாக்களையும் போன வாக்களையும் வந்து வாழ்வாங்களே தவிர கிடைச்சதை சாப்பிட்ணும், எதுக்கு எடுத்தாலும் வந்து நம்ம வந்து இப்படி தான் வாழணும் அப்படி தான் வாழணும்னு ரூல் போடக்கூடாது அப்படின்லாம் வந்து இருப்பாங்க. கிடைச்சதை சாப்பிட்ருவாங்க, பின்னால் வந்து அவதிப்படுவாங்க, இல்லை சாப்பிடாமலே வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த உணவால் வந்து பாதிப்பு வந்து அதிகமாக வந்து வரும். அதுமாதிரி இந்த கூட்டு மரணங்கள்லாம் வந்து சிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் அதிகமாக வந்து இருக்கும். சொத்து வாங்கி வந்து பல வருஷமாக வந்து பயன்படாமல் கிடக்கு, சொத்தோட மதிப்பு வந்து உயரவே மாட்டேங்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து சனி செவ்வாய் காம்பினேஷன் வந்து அதிகமாக வந்து இருக்கும். அதுக்கடுத்து வந்து சனி புதன் காம்பினேஷன். சனி அப்படிங்கிறது வந்து மந்த கிரகம், புதன் அப்படிங்கிறது வந்து புத்தி கிரகம். அதாவது மந்தத்தன்மையான கிரகம் வந்து புத்தி கிரகத்துக்குள்ளே சேரும்போது வந்து மந்தத்தன்மை வந்து அதிகமாக வந்து ஆகும், இல்லை புத்தி வந்து அதிகமாகும். அதாவது சனி வலிமை குறைஞ்சால் புத்திசாலித்தனம் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும், சனி வலிமையாக இருந்தால் மந்தத்தன்மை வந்து அதிகமாக வந்து இருக்கும்.
ஏமாறுவங்க ஏமாற்றப்படுபவர்கள். இதுதான் வந்து இந்த சனி புதன் காம்பினேஷன். அதாவது புதன்ற புத்தி கிரகம் வந்து சனி வலிமை குறைஞ்சவங்களை எப்படியாவது வந்து ஏமாத்திடும். இப்போ ஒரு பொருளை வந்து விற்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சனி புதன் காம்பினேஷனில் புதன் வந்து வலிமையாக இருந்துச்சுன்னா, ஒரு 5 ரூபா பொருளை கூட, ஒரு சாதாரண ஒரு கண்ணாடி கல்லை கூட, இதுதான் வந்து உலகத்திலேயே வந்து டாப் மோஸ்டான பலன் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டக்கல் அப்படின்னு வந்து ஒரு பேக்கெட் பண்ணி அழகாக அதை வந்து மார்க்கெட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து இருக்கும். எந்த விஷயத்தையுமே வந்து புத்திசாலித்தனத்தோட டீல் பண்ணுறது வந்து புதன். இதில் புதன் வந்து நல்ல வலிமையாக இருந்ததுன்னா அவங்க வந்து மேக்ஸில் வந்து டாப்பராக வந்து இருக்கிறாங்க, பெரிய கல்வி நிலையங்களில் வந்து நடத்துகிறவங்களாக வந்து இருக்கிறாங்க, பெரிய பெரிய தொழிலுக்கு வந்து சொந்தக்காரங்களாக வந்து இருக்கிறாங்க, அட்வைஸ் பண்ணி ஆலோசனை கூறி வந்து சம்பாதிக்கிறதுல வல்லவங்களாக வந்து இருக்கிறாங்க, தூதரங்களில் வந்து பணிபுரியறவங்களாக வந்து இருக்கிறாங்க, வெளிநாடு வெளியூரில் வந்து இவங்களோட பிழைப்பு வந்து அதிகமாக வந்து இருக்குது. இதே மாதிரி இந்த சனி புதன் காம்பினேஷனில் ஒரு பெரிய பெட்டரான விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த ஆஃபர் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு பொருளை வந்து விற்கிறதுக்கு வெறுமனே 5 ரூபா பொருளாக இருக்கும், அதை வந்து ஆஃபர் கொடுத்து ஒரு ஒன்றுமே இல்லாத பொருளை கூட ஆஃபர் கொடுத்து வந்து நல்ல விலைக்கு வந்து விற்றுருவாங்க. இதே இது இந்த சனி புதன் காம்பினேஷனில் ஒரு பெரிய டிராபேக் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, சனி புதன் ரெண்டுமே வந்து சனி வந்து நரம்பு சம்மந்தப்பட்டது, புதன் வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வாதம், உடம்புல வந்து வாதத்தன்மையை வந்து இந்த சனி புதன் காம்பினேஷன் வந்து அதிகமாக வந்து ஏற்படுத்துது, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை வந்து அதிகமாக ஏற்படுத்துது. இந்த கிரக சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு வந்து புத்தி தடுமாற்றம் வந்து அதிகமாக இருக்குது. படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த காம்பினேஷன் இருந்தால் அவங்களுக்கு வந்து மேக்ஸ் வராது, இல்லைனா படிப்பில் வந்து ரொம்ப ஓவராக மந்தத்தன்மையாக வந்து இருப்பாங்க, அடிக்கடி ஸ்கூல் மாற்றிக்கிட்டே வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து என்ன படிக்கிறோம் என்ன செய்கிறோம் இதெல்லாம் வந்து புரியாமல் வந்து போயிடுது. அதுமாதிரி இந்த சனி புதன் காம்பினேஷனில் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து சித்த வைத்தியம் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப அருமையாக அவங்களுக்கு வந்து வைத்தியம் வந்து குணமாகுது. அதுமாதிரி சனி குரு காம்பினேஷன் ஜோதிடத்திலேயே வந்து சிறப்பாக சொல்லப்படக்கூடிய யோகம் வந்து தர்ம கர்மாதிபதி யோகம். குருவும் சனிக்கும் ஒரு ஜாதகத்தில் எந்த விதமான சம்பந்தம் இருந்தாலும் அதுக்கு வந்து தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த யோகம் இருக்கிறவங்க சாதாரண மனிதனாக பிறந்தால் கூட சாதனை மனிதனாக வந்து மாறுறாங்க. குடும்பமே வந்து கஷ்டப்படும், ஆனால் ஜாதகர் எப்படியாவது வந்து முன்னுக்கு வந்துடுறாரு, பெரிய நல்ல நிலைக்கு வந்து வந்துடுறாரு. நீங்கள் கவனிச்சு பாருங்கள், 1984 பிறந்தவங்க, 1982 பிறந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் 1975 பிறந்தவங்க, இவங்களுக்குலாம் அந்த சனி குரு காம்பினேஷன் இருக்கிறவங்கலாம் பாருங்கள், அவங்க பிறந்தப்ப இருந்ததுக்கும் அவங்க படித்த படிப்புக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு தொழிலையோ உத்தியோகத்திலேயோ பெரிய லெவலில் வந்து டாப்பராக வந்து இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து அரசியல், அரசாங்கம், தனியார் துறை, எந்த துறையில் கொடுத்தாலும் அந்த துறையில் தனக்குன்னு ஒரு தனி இடத்தை வந்து அவங்க வந்து வச்சுக்கிறாங்க. சரி, இந்த சனி குரு சம்பந்தத்தை தான் வந்து பிரம்மகத்தி தோஷம்னு சொல்கிறாங்க. எந்த நிலையில் இருந்தால் சனி குரு சம்பந்தம் வந்து பிரம்மகத்தி தோஷமாக வேலை செய்யும், எந்த நிலையில் இருந்தால் சனி குரு சம்பந்தம் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு யோகமாக வந்து தர்மகர்மாதிபதி யோகமாக வேலை செய்யும். பிரம்மகத்தி தோஷத்துக்கும் தர்மகர்மாதிபதி யோகத்துக்கும் என்ன வித்தியாசம்? யாருக்காவது இதில் ஏதாவது ஐடியா இருக்கா? நான் சொல்கிறேன். இப்போ சனிக்கும் குருவுக்கும் வந்து அஷ்டம பாதக ஸ்தானத்தோட சம்பந்தம் இருந்தால், இதில் சனியோ குருவோ வந்து அஸ்தமனமாகவோ வக்கரமாகவோ நீச்சமாகவோ இருந்தால் அது வந்து அவங்களுக்கு வந்து பிரம்மகத்தி தோஷமாக வேலை செய்யுது. அதாவது அஷ்டம பாதகஸ்தானத்தோட சம்மந்தப்பட்டால் அது வந்து பிரம்மகத்தி தோஷம். அஷ்டம பாதகஸ்தானத்தோட சம்மந்தப்படலைன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம். ஆனாலும் எந்த விதத்தில் இருந்தாலும் சனி குரு சம்பந்தம் இருந்தால் வாழ்க்கையில் அவங்க வந்து ஏதாவது ஒரு நிலையில் கண்டிப்பாக வந்து முன்னேறாங்க, பொருளாதாரத்துக்கு வந்து கஷ்டப்படலை. இந்த சனி குரு காம்பினேஷன் இருக்கிறவங்க எவ்வளோ கடன் இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் வாழ்க்கையில் வந்து அதெல்லாம் வந்து மீண்டும் வந்து முன்னேறி வந்துடுறாங்க இந்த சனி குரு காம்பினேஷன் இருக்கிறவங்க. இதில் இன்னொரு ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி அப்படிங்கிறது வந்து கர்மா, குரு அப்படிங்கிறது வந்து குழந்தை. அப்போ அந்த சனியோட பார்வை வந்து குருவுக்கு இருந்தால் 70% வந்து காலதாமதமாக குழந்தை பிறக்குது, 50% வந்து குழந்தையே வந்து இல்லை, 90% குழந்தை பிறந்த பிறகு ஏன்டா நமக்கு வந்து குழந்தை பிறந்தது, நம்ம வயதில் இப்படி ஒரு குழந்தை வந்து பிறந்துருச்சே அப்படின்னு வந்து வருத்தப்படுறவங்களாக வந்து இருக்கிறாங்க. இப்போ நம்ம இங்கே நல்லா யோசிச்சு பாருங்க, இங்கே வந்து தர்மகர்மாதிபதி யோகமும் வேலை செய்யுது, அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்தையும் கொடுத்துருது, ஆனால் பிரம்மகத்தி தோஷமாகவும் அது வேலை செய்யுது. நம்ம இப்படி பிள்ளை நம்ம வயிற்றில் வந்து பிறந்துடுச்சேன்னு அவங்க வந்து வருத்தப்படுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த யோகம் வந்து ஒரு அவயோகத்தையுமே வந்து கொடுக்குது. அதுமாதிரி எந்த கிரக சேர்க்கை இருந்தாலுமே அது வந்து ஆதிபத்திய ரீதியாக அது வந்து ஜாதகத்தில் வந்து எந்த பாவகத்து கூட கனெக்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ளஸ்ஸும் உண்டு மைனஸும் உண்டு. அதுமாதிரி இரு ஆதிபத்திய கொண்ட கிரகங்கள் வந்து சேர்க்கை பெறுறாங்க. இப்போ சனியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து 2 ஆதிபத்தியம்,
குரு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து 2 ஆதிபத்தியம். அப்போ 2 ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆதிபத்திய ரீதியாக ஜாதகருக்கு நன்மையை கொடுத்தால் ஒரு ஆதிபத்திய ரீதியாக தீமையை கண்டிப்பாக செஞ்சே வந்து தீரும். இதில் நன்மை முதல்ல நடக்குமா, தீமை முதல்ல நடக்குமா? இப்போ ஒரு தனுசு லக்னம்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து லக்னாதிபதியும் 4 குடையவனும் வந்து குரு பகவான், 2, 3 குடையவர் வந்து சனி பகவான். இப்போ லக்னாதிபதியாகிய குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2ஆம் அதிபதியான சனி வந்து 2லே வந்து ஆட்சி பலத்தோடு இருக்காங்க. 1964 பிறந்தவங்களுக்குலாம் இதுதான் ஜாதகம். இது வந்து A to B ஓனரோட ஜாதகம். மிதுன லக்கணம். ஏன்னா நான் வந்து ஒரு உதாரணத்துக்காக தனுசு லக்கணம் நான் வந்து சொல்கிறேன். இப்போ இந்த சனி வந்து 3ஆம் பார்வையால் குருவை வந்து பார்க்குதுங்க. இது வந்து ஆட்சி பலம் பெற்ற சனி பகவான், ஆட்சி பலம் பெற்ற குரு பகவான். அப்போ அவரோட ஸ்டோரியை நீங்கள் எடுத்து பாருங்கள். அவங்க அப்பா அம்மா வந்து சாதாரண நிலையில் வந்து ஒரு சின்ன லெவலில் ஆரம்பித்த தொழில் தான் இன்றைக்கி வந்து உலகம் பூரா வந்து பெரிய வந்து டாப் மோஸ்ட்டாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. இதே இது வந்து அவரே வந்து 3 குடையவராக வந்து வர்றாரு. அதாவது சனி வந்து 2 குடையவர் அவர் தான், 3 குடையவர் அவர் தான் தனுசு லக்கணத்துக்கு. அப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து டாக்குமெண்ட்டா, 3ஆம் இடங்கிறது வந்து தகவல் தொடர்பா, 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாகப்பிரிவினையா, 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து வெளியில் சொல்ல முடியாத மறைமுகமான பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ சனிக்கும் அந்த குருவுக்கும் வந்து சம்மந்தம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வெளியிலேயே சொல்ல முடியாத மறைமுக பிரச்சனைகள்லாம் வந்து வருது. 2 ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்களில் எந்த பிரச்சனை முதல்ல வரும், எந்த பிரச்சனை 2வது வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு வந்து பணத்தை கொடுக்கும். 2 குடையவனோட வேலையை முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 3 குடையவனோட வேலையை வந்து செய்யும். அதாவது எந்த ஆதிபத்தியம் வந்து வருது அந்த ஆதிபத்திய ரீதியான வேலையை முதல்ல செய்யும். எந்த ஆதிபத்தியம் வந்து 2வது வருதோ அந்த 2வது ஆதிபத்தியத்தை அடுத்தது வந்து செய்யும். இப்படி வந்து நம்ம வந்து அதை கிளாசிஃபிகேஷன் ஈஸியாக வந்து பண்ணிட வந்து முடியும். அதுமாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்ச காம்பினேஷன் தான் சனி ராகு சனி கேது. எல்லாருமே நிறைய பேர் சொல்கிறவங்க வந்து சனி ராகு காம்பினேஷன் இருக்கிறவங்க வந்து சுயதொழில் பண்ணால் தோற்று போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு 10-25% வந்து உண்மை வந்து இருக்கலாம். ஆனால் பல இடங்களில் வந்து பிரான்ச் வச்சுருக்கிறாங்க. ஒரே தொழிலுக்கு வந்து வெளிநாட்டிலலாம் நிறையா பிரான்ச் வச்சுருக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து சனி ராகு காம்பினேஷன் வந்து இருக்கும். இதில் ஒரே ஒரு இது ட்ராபேக் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, சனியும் ராகுவும் வந்து 6-8ஆக இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த சனி ராகு வந்து காம்பினேஷனாக வந்து வேலை வந்து செய்யாது. ஆனால் கோச்சாரத்தில் சனி மேலே ராகு போகும்போதோ ராகு மேலே சனி போகும்போதோ அடி பயங்கரமாக வந்து விழுது. இல்லை சனி ராகு சாரத்தில் இருந்தாலும் ராகு சனி சாரத்தில் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு அந்த பாதிப்பு வந்து கொடுக்குது. பல தொழில் கண்டிப்பாக ஒரே தொழிலுக்கு பல பிரான்ச் வந்து வச்சுருக்குறாங்க. ஆனால் கோச்சாரத்தில் வந்து அந்த சனி மேலே ராகு போகும்போதோ ராகு மேலே சனி போகும்போதோ வந்து அடி வாங்குறாங்க. அது மாதிரி சனிக்கேது காம்பினேஷனும் அதே மாதிரி தான். இது வந்து திருமண வாழ்க்கைக்கு வேணால் அந்த சனிக்கேது காம்பினேஷன் வந்து ஒரு பட்டற்ற எண்ணத்தை வந்து கொடுக்குது. அவங்களுக்கு வந்து மன வாழ்க்கையே வந்து பிடிக்க முடியாது. இப்போ ஒன்று காலதாமதமாகுது, இல்லை மனமே வந்து நடக்காமல் போகுது. இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து கொடுத்தா கூட சனிக்கேது காம்பினேஷன் இருக்கிறவங்க வந்து மிகப்பெரிய நல்ல தொழில்நுட்ப வல்லுநராக வந்து இருக்கிறாங்க. சனி அப்படிங்கிறது வந்து தொழிலுங்க, கேது அப்படிங்கிறது வந்து நுட்பங்க. ரொம்ப நுட்பமான விஷயங்களை சொல்கிறது தான் வந்து கேது. மைன்யூட்டு மயிரிலைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்படி உள்ளார்ந்து போய் பார்க்கக்கூடிய கிரகம் தான் வந்து கேது. ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னே வந்து 1000 தடவை அவங்க வந்து அந்த விஷயத்தை செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படின்னு வந்து நிறையா வந்து ஆய்வு பண்ணுவாங்க. ஆய்வு மனப்பான்மை வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து உண்டு. ஆனால் இந்த சனி ராகு சனிக்கேது சம்மந்தத்தில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்மவினை பாதிப்பு அவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து வரும். ஏன் கர்மவினை பாதிப்பு அதிகமாக? இப்போ நல்ல காம்பினேஷன் சொன்னீங்கல்ல, அப்புறம் ஏன் கர்மவினை பாதிப்பு அதிகமாக வரும் சார்? இல்லைங்க சார், அதாவது உழைத்த கூலியை இவங்க வந்து உடனே கொடுக்க மாட்டாங்க. இப்போ அவங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா கேஷ் கை நிறையா வச்சுருப்பாங்க. சில்லறலடா, அப்பா இல்லை அம்மா இல்லை, இப்போ போயிட்டு வா, அப்போ போயிட்டு வா, நாளைக்கு வா, நாளான்னைக்கு வா. செஞ்ச வேலைக்குள்ள கூலியை வந்து அவங்க வந்து யாருக்குமே உடனே கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வந்து மனசே வந்து வராது. அதே மாதிரி வச்சு ஒருத்தவங்கள்ட்ட வேலை பார்க்குறவங்கள வந்து ரொம்ப அடிமைத்தனமாக வந்து நடத்துறது, மரியாதை இல்லாமல் நடத்துறது, அவங்கள வந்து ஒரு உயரதியாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கீழே வேலை பார்க்குறவங்கள வந்து ரொம்ப கீழ்த்தரமாக வந்து நடத்துறது, தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு ஆணவத்தோடு இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களால் அவங்களுக்கு வந்து கர்ம பலன் வந்து அதிகமாகும். எவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து வேகமாக வந்து வளர்கிறாங்களோ அந்த கர்ம பலனை வந்து அவங்களோட வாரிசுகள் வந்து அதிகமாக வந்து ரிவர்ஸாக வந்து அனுபவிக்கிறாங்க. ஓகே, வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. இது வரைக்கும் பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி.
ஆனந்தி மேம் நிஜமாலுமே கிரகச்சேர்க்கை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இல்லையா?